நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நாம் பார்க்க போகின்றது மார்ச் மாதத்தின் முதல் பகுதியான 1/3/2025 முதல் 15/3/2025 வரை உள்ள நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும். சுக்கிரன் வழிபாடு இந்த 15 நாட்களுக்கு அற்புதத்தை தரும். விஷ்ணு காயத்ரி உங்கள் வாழ்க்கையை மாற்றித்தரும். கழுத்து பகுதி மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை. தொழில் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்திற்காக சில செலவுகள் ஏற்படும். அது சந்தோஷ செலவுகளாகவே காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். மன அழுத்தம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்திற்காக நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும். தொழிலில் பலவிதமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதமாக மேஷத்துக்கு காணப்படும். ரொம்ப நாட்களாக தடையாக இருந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் நல்ல சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நன்மை தரும். என் குடும்பம், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன் என்று தேவையில்லாத கருத்துக்களை பேசி வருத்தத்துக்கு ஆளாகாமல் இருப்பது மேஷத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். வேலைக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக உணவு தானம் கொடுக்க மேஷத்திற்கு நன்மையும் சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நாட்கள். தொழில் ரீதியாக ஏற்றங்கள், வியாபார ரீதியாக அனுகூலங்கள். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மட்டும் சிறிது கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு நன்மையோ நன்மை தரும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்பு படிப்படியாக குறையும். முதலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த மன வேற்றுமை நீங்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். அனைத்து விதமான சுபகாரியங்களும் ரிஷபத்துக்கு ஏற்படும். டக்குன்று எல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, ஆத்ம ரீதியாக பெரிய பலம் பெறுவீர்கள். அந்த பலம் பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும். அதேபோல் அரசுத்துறை, அரசியல்வாதிகளுக்கு நல்ல பேரும் நல்ல புகழும் நல்ல சந்தோஷமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்திற்கு யோசனை செய்யாமல் முன்னேறி கொண்டே செல்வது ரிஷபத்துக்கு ஆத்ம ரீதியான நம்பிக்கை தரும். சுபகாரியமெல்லாம் இந்த காலத்தில் செய்யவில்லை என்றால் எப்பொழுது செய்வது? குறிப்பாக பிள்ளைகள், துணை அல்லது துணைவியாருக்கு வேண்டிய விஷயங்கள், பெற்றோர் பெரியோர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மனதளவில் நீங்கள் நினைத்தாலே அதை டக்கென்று செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அதனால் சந்தோஷம் களை கட்டும். நவகிரகத்தில் குரு வழிபாடு குடும்பத்தை மேன்மையடைய செய்யும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிதுனத்திற்கு கண்டிப்பாக புது தொழில் அமைப்பு நிச்சயம் மாறும். ரொம்ப நாளாக தொழிலில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரே வருத்தமாக இருப்பாங்க. அந்த வருத்தம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவதும் அதிகமான சந்தோஷத்தை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். கழிவு பாதையில் ஏற்கனவே உபத்திரம் தீரும். நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதும், சுபகாரியத்திலிருந்து சிக்கல் தீர்வதும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், உத்தியோகத்தில் அனுகிரகம் ஏற்படுவதும், வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதும், சுபிச்சம் என்று ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். ஆச்சரியமான முன்னேற்றம், அதிசயமான முன்னேற்றம், அனுகூலத்தை ஏற்படுத்துவதற்கு
தயாராக இருக்கிறது. இந்த 15 நாட்கள் வேலையாட்கள் பிரச்சனை தீரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதோ, கடல் கடந்து உத்தியோகம் செய்வதோ போன்ற நல்ல விஷயங்கள், கடல் கடந்த உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதித்து பெரிய பேர் புகழை பெறக்கூடிய நல்ல பிராப்தம். கடகராசிக்காரர்கள் கன்ஃபார்மாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். பதட்டம் குறைக்கும், மன அழுத்தம் தீரும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். அவர்கள் தேக ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். வயிற்றுப்பகுதி, அஜீரண பகுதி, மன அழுத்தம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை வைத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கடகராசிக்காரர்கள் விளைவுறுந்த பொருள்களை கையாளும் சமயத்தில் சிறிது கவனமாக கையாள்வது நன்மை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்குன்னு நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டங்கள் எல்லாம் ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் கடகத்துக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டுவதோ வீலிங் செய்வதோ கூடவே கூடாது. தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்கள் சிதற்காய் உடைத்து விட்டோ, எலுமிச்சை பழத்தை வைத்து விட்டோ செல்வதும், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் சனி வழிபாடு, சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது விசேஷத்தை தரும். கண்டிப்பாக உத்தியோகத்தில் கவனம், குடும்பத்தில் கவனம், தேக ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், சிறிது கவனமாக தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். குறிப்பாக 36 வயதை கடந்தவர்கள் தேக ஆரோக்கியத்திலும் வாகனத்திலும் கவனம். உத்தியோகத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் நன்மையின் அளவுகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் தேவையில்லாத ஏதாவது ஒரு மன வருத்தம் யாராலாவது ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் காணப்படும். நீங்கள் தான் சட்ட சிக்கல் இல்லாமல் புத்திசாலித்தனமாக பதுங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் வரைக்கும் எப்பொழுதும் சித்திரை வரைக்கும் அனுமன் சாலிசா கேட்க கேட்க பலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தருவதற்கு அனுமன் வழிபாடுகள் உங்களை பாதுகாக்கும். அதேபோல் ஒருத்தருக்கு ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பது, கையெழுத்து போடுவதெல்லாம் கூடவே கூடாது என்பதை சிம்மம் உணர்ந்து கொண்டால் போதும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், பிள்ளைகள் விஷயம், பழைய கடன்கள் பைசல் செய்வது, வண்டி வாகனத்தை மாற்றங்கள் ஏற்படுத்துவது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இந்த சிக்கலை தீர்வதெல்லாம் டக்குன்று மாற்றமும் அனுகூலமும் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. நவகிரகத்தில் குரு வழிபாடும் மகான்கள் வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை பல விதத்தில் நன்மை தரும். அலர்ஜி, ஸ்கின்னு போன்ற சளி தொந்தரவுகள்லாம் திடீரென்று அதிகரிக்கலாம். அந்த விஷயத்தில் மட்டும் கண்ணி கவனம். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள். வெளியிடம், தொழில், பயணம், வியாபாரம், புதிய முதலீடுகள், புதிய விஷயங்கள், மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுவதெல்லாம் டக்குன்று நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு,
பெரிய விதத்தில் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை நீக்கும். துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பலவிதமான சிக்கல் படிப்படியாக குறையும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு ஆத்ம ரீதியான நம்பிக்கை தரும். இரத்தத்தில் தொற்று நோய் விஷயத்தில் சிறிது கவனம். முதுகு கால் மட்டும் கவனம். அரசு துறை, அரசியல்வாதிகள், தனியார் துறையில் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதிகள் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் துலாத்துக்கு ஆச்சரியமான அமைப்பே ஏற்படும். திடீரென்று படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், மியூசிக்கில் இருப்பவர்களெல்லாம் டக்கென்று லைம்லைட்டுக்கு வருவார்கள். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றங்கள் பெற்றுத்தரக்கூடிய 15 நாட்கள். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய சிக்னல்கள் கிடைப்பது மனநிறைவை ஏற்படுத்தும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயமும் வயிற்று உபத்திரமும் மிக கவனமாக பார்த்து கொண்டாலே போதும். மற்றபடி லாபம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, முதலீடுகள், பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள், வியாபாரத்தில் அதிகரிக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கலை கண்டிப்பாக மீட்டு கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டம். அதே சமயம் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடலை கேட்க கேட்க தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய நன்மையும் ஏற்படுத்தும். பிரிந்த தம்பதியினர், பிரிந்த குடும்பத்தினரை ஒன்று சேர்க்க உதவக்கூடிய அமைப்பு சுக்கிரன் வழிபாடு. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மன அழுத்தம் தீர்வது கண்கூடாக விருச்சிக ராசிக்காரர்கள் பார்க்கலாம். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கி தொலைதூர பயணங்கள், உள்ளூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நவகிரகத்தில் புதன் வழிபாடு மனநிறைவை ஆத்ம ரீதியாக கொடுக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிதிர்தோஷ வழிபாடுகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மன அழுத்தம், உத்தியோகம் எல்லா விதத்திலும் படிப்படியாக நன்மைகள் காணப்படும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மனக்கசப்பையோ சங்கடத்தையோ உயர்த்தும். எனவே குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொழில் நிச்சயமாக அற்புதமான அமைப்பை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணம் தைரியமாக செய்யலாம். அதேபோல் தேகாரோக்கியத்தில் கால்வலி சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்களெல்லாம் யோக பலனை கண்டிப்பாக பெற்றுத்தரும். மன அழுத்தம் தீர தீர நம்பிக்கை,
ஏற்படுவதற்குண்டான தெய்வ மந்திரங்கள் கோளார் பதிகத்தை கூறுவதோ கேட்பதோ நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த 15 நாட்களுக்கு நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும். தைரியம், நம்பிக்கை, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, எதிர்பார்க்காத இடத்துல இருந்த நல்ல செய்தி, குடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடு மிக மிக முக்கியம். காது, மூக்கு, தொண்டை, பற்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்களெல்லாம் அற்புதமான அமைப்பு. அரசுத்துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறப்படக்கூடிய காலகட்டம். அதனால் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகாமல் ரொம்ப நாட்களுக்கு இருந்தவர்கள் கூட இந்த தடவை நல்ல செய்தி வருவது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதாவது மீடியேஷனில் இருப்பவர்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பவர்கள், சேல்ஸில் இருப்பவர்கள் எல்லாம் பெரிய பதவிக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது சந்தோஷத்தை தரும். கும்பராசிக்காரர்களுக்கு சளி தொந்தரவு தான் மிக மிக சுவாச கோளாறில் கவனமாக இருப்பதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆதித்யனுக்கு அர்ச்சனை செய்வதும் தீபம் ஏற்றுவதும் நன்மையான சூழ்நிலையும் பெற்றுத்தரும். வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வாகனத்தில் கோபதாபம் கூடாது. நெய்பராக இருந்தாலும் பயணமாக இருந்தாலும் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக குறைவதும், பிள்ளைகள் விஷயத்தில் டக்கென்று நல்ல காரியங்கள் கை கொடுப்பதும் கையேற்றி விடுவதும் ஆச்சரியமான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், பணமாற்றங்கள் எல்லாம் அனுகூலமான அமைப்பு ஏற்படும். வங்கிகள் கடன் முதலீடுகளுக்காக எதிர்பார்த்திருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். 60 வயது கடந்த கும்பராசிக்காரர்கள் மட்டும் வாகனத்திலும் தேகாரோக்கியத்திலும் பழக்க வழக்கத்திலும் தகராறிலும் செல்லாமல் இருப்பது நன்மை, சந்தோஷம், அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக எல்லா விதத்திலும் கவனமாக இருந்தால் வெளியிடம் தொழில் ஏற்றம். வயிறிலிருந்து முதுகு பாதம் வரை கவனத்துடன் இருப்பது முக்கியம். சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சிறிய சட்ட சிக்கல் கூட இன்வால்வ் ஆகாமல் இருப்பதும், தான் உண்டு தன் வேலை என்று இருப்பதும் இந்த 15 நாட்களுக்கு மிக மிக முக்கியம். கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய அலட்சியம் கூட பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தலாம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாரென்றால் மீன ராசிக்காரர்கள். ஏற்றங்கள், அனுகூலங்கள், வியாபாரங்கள், புதிய முயற்சிகள், படிப்படியாக நல்ல அனுகூலம் தொடர்ச்சியாக ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி நிச்சயமாக ஏற்படும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், சட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பதும், இடமாற்றத்திற்கு உண்டான காலகட்டம் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் மாற்றத்திற்கும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. 7.5 சனியின் தாக்கம் வரக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மமாக வருவதனால் உடற்பயிற்சியை மட்டும் விடாமல் செய்வதும்
அதே சமயம் எந்த சனியாக இருந்தாலும் அனுமனை பிடித்து கொள்வதும் சகல விதத்தில் ஏற்றமும் விநாயகரை பிடித்து கொள்வதும் வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான அமைப்பையும் சந்தோஷத்தை தரும். பதட்டம் கூடாது, மன அழுத்தம் கூடாது. இதுவரை 1/3/2025 முதல் 15/3/2025 வரை உள்ள நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள், வணக்கம்.